ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் கீர்த்தி ஹியர். இன்னைக்கு ஆகஸ்ட் 17க்கான எக்ஸிகியூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் எஸ்டர்டே வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன், நான் இன்னையிலேருந்து லைவ் வர போகிறேன் அப்படின்றது. பட் ஆனால் மார்னிங் செக் பண்ணுறப்போ பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப இருந்தனால என்னால் கேட்கவே முடியல. ஸோ லைவ் வந்தாலுமே உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியாதுன்றனால ஸோ நான் சொல்லிட்டேன், சாரி ஃபார் தட். ஸோ இன்னைக்கான வியூ என்னவா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம புல்லிஷ் தான் இருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் டே மொமெண்டம் வச்சு இன்னைக்கு புல்லிஷ் பயஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம வெயிட் பண்ண பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி இருந்தால், ஒரு ஸ்வில்லிங் ஸ்விங் கிரியேட் பண்ணிச்சுன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி இருந்தால் எடுத்துடலாம் அப்படின்றது தான் பிளானு. அப்படியே ஒருவேளை மார்க்கெட் பிரேக்கிங் வேலையே ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஸோ பவர் பேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி சிஇ சைடில் தான் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி பிளான். ஸோ மார்க்கெட் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லிங் ஸ்விங்கில் தான் கிரியேட் ஆச்சு. செல்லிங் ஸ்விங்னா எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து இங்கே ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணுச்சு. அதான் எந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 930 கேண்டில் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை கிரியேட் பண்ணுச்சு. சப்போர்ட் கிரியேட் பண்ண உடனே ஸோ ஒன்ஸ் இதை சப்போர்ட் கிரியேட் பண்ணிச்சுல, ஸோ இதுதான் நமக்கான இப்போ ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு இதை பிரேக் பண்ணுச்சுன்னா இப்போ எடுத்துடலாம், இதுதான் பிளான் இருந்துச்சு. பட் ஆனால் மார்க்கெட் வந்து இந்த ஹை கூட போக முடியாமல் அப்படியே கீப் ஆன் வந்து செல்லாக ஆரம்பிச்சு. செல் ஆகிட்டு அடுத்த சப்போர்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1045 இந்த கேண்டில் தான் அடுத்த சப்போர்ட் கிரியேட் பண்ணிச்சு. கிரியேட் பண்ண உடனே மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிச்சு. பேக் டு பேக் கேண்டில்ஸ் வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் 3 கேண்டில்ஸ் கிட்ட வச்சுச்சா. ஸோ இங்கே நான் ரீட் பண்ண ஆரம்பிச்சேன். ஆல்ரெடி நம்ம பயர்ஸ் வந்து புல்லிஷ்ல தான் இருக்கனால நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுல்லாக பைக் தானே பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக இதுதான் ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டேன். இது வந்து சப்போர்ட்டு. மார்க்கெட் வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சேன். கேண்டில் ரீட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ இந்த கேண்டில் வந்து டே லோ உடச்சிருச்சு. பட் ஆனால் நம்ம ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா கண்டினியூஸாகவே நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னாலே எஸ்எல் அடிச்சுட்டு இருந்துச்சு. ட்ரேட் நல்ல ட்ரேடாக இருந்தால் கூட ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால நமக்கு எஸ்எல் வாங்கினால இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி போய் பின்னாடி வாங்கிட்டேன் மந்த்லி எக்ஸ்பைரியில். ஸோ இங்கே வந்து டே லோ இங்கே உடச்சிட்டு இங்கே ரிவர்ஸ் ஆன உடனே இங்கே கிட்டே நான் பையிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 24,250 சிஏ ஃபர்ஸ்ட் ட்ரேடை பார்த்துட்டு வாங்க, அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா 1217 ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ 1220 இந்த டார்கெட் அடிச்சிருச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம்னு வெயிட் பண்ணேன். பட் ஆனால் மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் முடிகிறப்ப டார்கெட் பண்ணனால என்னோட எக்ஸிட் வந்து மேனுவலாகவே இருந்துச்சு. ஸோ இன்னைக்கான பிளான் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து புல்லிஷ் பயஸில் இருந்தோம். ஸோ எக்ஸிகியூஷனும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே போகணும் அப்படின்றதா கூட இருந்தாலும் கூட நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டா கீழே போகும். ஸோ அந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நான் வந்து இன்னைக்கான பயஸ் வந்து புல்லிஷாக வச்சுக்கிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது வரைக்கும் போகும் அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் போட்டிருந்தேன். 24,313 இந்த லெவல்ஸ் வரைக்கும் எக்ஸிட் போகணும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் மார்க்கெட் வந்து இந்த லெவல்லே நமக்கு டார்கெட் கொடுத்தனால நம்ம வந்து இன்னைக்கு வந்து இங்கேயே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். பொதுவாக நான் ஜோன் இல்லாமல் ஜோனை மார்க் பண்ணால் கூட என்னோட ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி 1:2 இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இன்னைக்கு வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணுவேன் நார்மலாக. ஸோ அதே மாதிரி இன்னைக்கான எஸ்எல் பார்த்தீங்கன்னா 8.79 கிட்ட இன்னைக்கு எஸ்எல் இருந்துச்சு. டார்கெட் பார்த்தீங்கன்னா 16 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு. 1.94 நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு 10 பைசா இந்த மாதிரி நிறைய மிஸ் ஆனதுனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் கான்சியஸாகவே நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் ஏர்லியாகவே. ஸோ இது ஒரு நல்ல ட்ரேட் தான், நல்ல எக்ஸிகியூஷன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஸோ தேங்க்யூ. ஸோ நம்ம டெலிகிராம் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். குட் மார்னிங், வி ஆர் ட்ரேடிங் டுடே, ஹை பிரேக் எக்ஸ்பெக்ட்னு போட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிரேக்கிங் எட்டுன்றது அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து டெலிகிராமில் வந்து உங்களுக்கு ஒரு நான் என்ன வியூவில் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.